என்னம்மா நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போயிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு. சார் எது சார் சிம்பிளான விஷயம்? சார் அவர் என் ஹஸ்பண்டு சார் நைட்டு தூங்கும்போது வேலைக்காரி பேரை சொல்லி சொல்லி பழப்புறாரு. இதை நான் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக சொல்ல வந்தால் நீங்கள் ரொம்ப எளிமையாக கடந்து போகிறீங்களே சார். உங்கள் பேர் என்ன? நந்தினி. உங்கள் வீட்டு சர்வெண்ட் அந்த வேலைக்காரி பேர் என்ன? அவங்க பேர் நந்தினி தான். ஏம்மா உங்கள் பேரும் நந்தினி, உங்கள் வீட்டில் வேலை செய்கிற லேடி பேரும் நந்தினி. அவர் நந்தினி நந்தினின்னு தூக்கத்தில் புலம்புறது வேலைக்காரியை தானே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதையும் உங்கள் பேராக இருக்கக்கூடாது? நான் நிச்சயமாக சொல்லுவேன். அவர் என் பேரை சொல்லலை, அவர் பேரை தான் சொல்லிருக்காரு. என் பேரை சொல்கிற அளவுக்குலாம் அவருக்கு தைரியம் கிடையாது. என் பேரெல்லாம் நீங்கள் அனாவசியமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கேன். அதனால என் பேரை சொல்லி புலம்புறதுக்குலாம் அவருக்கு தைரியமே கிடையாது. விசித்திரமான கேஸாக இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் சார்? அவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுங்க சார். ஏங்க அவங்க ஹஸ்பண்ட் லைனில் பிடிங்க. சார் லைனில் இருக்கா சார்? ஹலோ, சரி வைங்க, கூப்பிட்றேன். ஏம்மா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிஜத்தில் தான் கூப்பிட முடியல, தூக்கத்துலையாவது என் ஒய்ஃப் பேரை சொல்லி பார்த்துருப்பேன் சார், வேலைக்காரியோட பேரை நான் எதுக்கு சார் சொல்ல போகிறேன் அப்படின்னு பம்முறாரு இருந்தாலும். சார் அவர் பொய் சொல்கிறாரு சார். நீங்கள் எதுக்கும் அந்த சர்வெண்ட் லேடியும் கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்க சார். அப்போ தான் உண்மை வெளியில் வரும். அந்த சர்வெண்ட்டை ட்ரை பண்ணுங்க சார். ஷீஸ் ஆன்லைன். ஹலோ, விஷயத்தை கேள்விப்பட்டீங்கல்ல? அவர் உங்கள் பேர் தான் சொல்லி தூக்கத்தில் புலம்புறதா உங்கள் ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களாம்மா? அவர் என் பேரெல்லாம் சொல்லி புலம்புறதுக்கு சான்ஸே இல்லை சார். என் பேரெல்லாம் சொல்ல மாட்டார். அது எப்படிம்மா உறுதியாக சொல்கிறீங்க? அது அவங்க ஒய்ஃப் பக்கத்தில் இருக்காங்களா சார்? ஆமாம் இருக்காங்க. ஆக்சுவலாக அவர் என்ன பெட் நேம் வச்சு தான் சார் கூப்பிடுவாரு. நான் அப்புறமா சொல்கிறேன் சார். சரி வைமா. என்னங்க நீங்கள் இதில் நீங்கள் டிவோர்ஸ் கேஸ் கொடுக்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் பேரும் நந்தினியா இருக்கு, அந்த அம்மா பேரும் நந்தினியா இருக்கு. உங்களை தான் சொன்னதா அவர் சொல்கிறாரு. அந்த அம்மாவை கேட்டால் என்ன அவர் பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கோர்ட்டுக்கு போனால் ஒரு நிமிஷம் நிற்காது சார். இப்போ தான் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது. என் பேரும் நந்தினி, அந்த வேலைக்காரி பேரும் நந்தினி. அவர் ரெண்டு பேரையும் சொல்லலாம. அப்போ மூணாவது அந்த நந்தினி யாரு? அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.